நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து மீதியாக இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் அப்பாவோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். சபைக்கு சில அறிவிப்புகள் உண்டு. வெள்ளிக்கிழமை நமக்கு வெளியில் வைத்து சின்ன பசங்களுக்கான கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடைபெற இருக்கிறது. ஆமென். வெள்ளிக்கிழமை சரியாக 3 to 7 மணி வரைக்கும் சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? 3 to 6 போட்டிருக்கோம் நம்ம இன்விடேஷனில். ஆனால் நீங்கள் காலையிலே 10 மணிக்கு வழக்கம் போல் வரவங்க வந்தீங்கன்னா அங்கே போய் எல்லாம் டெக்கரேட் பண்ணவும் அரேஞ்ச் பண்ணவும் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ காலையில் 10 மணிக்கு இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து எல்லா திங்ஸையும் கொண்டு போய் அங்கே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். முடிந்தவர்கள் கண்டிப்பாக வாருங்கள். திருமலை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதுபோல் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாரும் 1 மணிக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும். ஆமென். அதிகபட்சம் 2 மணிக்கு ப்ரேயர் ஆரம்பிச்சிடணும். ஆமென். ஏன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை காலையில் ப்ரேயர் கிடையாது. அதனால் நம்ம 2 மணிக்கு நம்ம ஆராதனை ஆரம்பிச்சிருவோம். 3 மணிக்கு நம்ம திட்டமிட்டபடி காரியங்களை சரியாக நடத்த கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் கடைசி டைம் 2 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சிடணும். இந்த குடும்பங்கள் எல்லாம் அங்கே இருக்கணும். 1 மணிக்கெல்லாம் இருக்கணும். ஆமென். எல்லாரும் 1 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. எதுக்கு தான் காலையில் உங்களுக்கு லீவ் போட்டிருக்கோம். சரிங்களா? இது ஒரு சாக்காரம். காலையில் வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் தொட்டுட்டு வந்தேன் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அதனால் காலையில் 6 இருந்து 1 மணிக்கோ 12 மணிக்கோ உங்கள் கையில் வந்து ஒரு பலூனை கட்டி ஒரு குண்டு மணியை கட்டி விட்டிங்கன்னா இல்லையா? ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு ஆசை அதை டெக்கரேட் பண்ணி இல்லையா? ஊரில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இந்த தேசத்துக்கு வந்து ஒன்றும் நமக்கு கிடையாது இல்லையா? அந்த ஒரு நாளை பயன்படுத்துங்க. ஒரு குடும்பமாக சேர்ந்து இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் வருவீங்க? ஒரு 1/2 மணி நேரம் பேசினா முன்னாடி 4 பேர் கை தூக்குங்க. ஹல்லேலூயா. வாங்க. அப்படியே இருந்து வீட்டில் இருந்து போர் அடிச்சு இல்லையா? 4 சுவரை பார்த்த மூஞ்சியை பார்த்து போர் அடிச்சிருது இல்லையா? வெளியில் வாங்க. வெளியில் வந்தால் தான் சில பிரதர்லாம் சிரிக்கிறதே உங்களுக்கு தெரியும். இங்கே முன்னு இருப்பாங்க. அங்கே வந்தால் தெரியும் இவர் இப்படி சிரிப்பாரோ, இவர் இப்படி காமெடி இப்படி பண்ணுவாரோ, இவர் இப்படி பேசுவாரோன்னு அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. வந்தால் தானே தெரியும். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி சொல்லுங்கள், வாங்க பிரதர். ஆமாம். இங்கே வந்து அப்படியே உக்காந்து அப்படியே போய் ஃபோன் நம்பரும் தெரியாது, அவர் பேரும் தெரியாது, என்னத்தை சொல்ல இல்லையா? இன்னும் ஜெகன் பிரதருடைய வைஃப் பேர நானும் மனைவி அப்பப்போ பிரச்சனையில தான் போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கிருபை செய்வார். அப்போ நம்மளுக்கு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் 3 மணிக்கு ஆரம்பிக்குது. 2 மணிக்கு சபைக்கு ஆராதனை தொடங்குகிறது இல்லையா? 1 மணிக்கோ 12 மணிக்கோ வாகன வசதி இருக்கும் போங்க. 10 மணியிலிருந்து அங்கே ஆட்கள் இருப்பார்கள். ஆமென். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். அப்போ தான் சரியான சமயத்தில் தொடங்கி முடிக்க முடியும். அதற்கு உங்களுடைய ஒத்தாசைகள் தேவை. ஆமென். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 28, 29, 30 3 நாள் இங்கே 8 மணியிலிருந்து 9 மணி வரை ஒரு ப்ரேயர் உண்டு. சரிங்களா? நம்ம வருஷத்தில் கடைசியில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லவும் காத்திருக்கவும் நம்மளை ஆராய்ந்து பார்க்கவும் அந்த நாட்களை ஒதுக்கி இருக்கிறோம். நல்லா ரிலாக்ஸாக வேலைக்கு போயிட்டு வந்து 8லிருந்து 9 மணி வரை வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதுபோல் 31ஆம் தேதி நைட்டு இங்கே 8 மணிக்கு வழக்கம் இதே டைமில் நியூ இயர் ஆராதனை இருக்குது. சரிங்களா? அதுக்கு ஆயத்தத்தோடு வந்துடுங்க. ஆமென். அப்போ வெள்ளிக்கிழமை காலையில் ஆராதனை இல்லை. நான் வந்து யாரும் இருந்துடக்கூடாது. வந்தீங்கன்னா உங்களை பிடிச்சி தரகாக காமிச்சிருவோம். அதனால் எல்லோரும் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வேறு ஏதாவது காரியங்கள் இருக்கா? ஓகே. ஆமென். எல்லாம் ஒரு விஷயம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த விசேஷித்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் என்று ஆமென் வலது கரத்தை உயர்த்தி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நாள் இந்த வார்த்தை எனக்காக இருக்கட்டும். ஆண்டவரே இந்த நாள் உம்முடைய வசனம் என்னை மாற்றுகிறதா இருக்கட்டும். ஆண்டவரே இந்த
வார்த்தை மாம்சம் ஆனதில் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் அது மாம்சமாய் மாறுவதாக. உங்களுடைய ஜீவ வார்த்தை இந்த நாளிலே கடந்து வந்து எங்க வாழ்க்கையை அது மாறட்டும் ஆண்டவரே. ஆமென். வனாந்திரமாய் இருந்த எங்கள் வாழ்க்கை வயல்வெளியாய் அது மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத எங்களை எல்லாம் இருக்கிறதாய் அது மாற்றும் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அந்த மாற்றுகிற இந்த வசனம் எங்களோடு இடைபடுவதாக. ஜீவனுள்ள அந்த வார்த்தை எங்களோடு இடைபடுவதாக. எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இதை சுதந்தரித்துக் கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம்ப்பா. இதை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள இந்த நாள் எங்களோடு பேசுகிற சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒரு விசை கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியா கேளுங்க. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வரும்படியா ஒரு விசை எல்லாருமாய் ஆமென் ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி ஒரு விசை ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமாக தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்துக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா மானுஷ்ய வல்லமைகளையும் எல்லா பொல்லாத காரியங்களையும் இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் எடுத்து தெளிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் விடுதலையை தருவீராக. இந்த இடத்துல அப்பா உடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்துவதாக. கேளுங்க. உடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். தேவ பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். தேவனுடைய ஆளுகை எங்களுக்குள்ளாய் வரட்டும். இந்த இடத்துல எல்லாம் அந்த மாறுகளை கர்த்தர் மாற்றுவீராக. தேவன் எங்களை வழி நடத்துவீராக. ஒரு விசை ஆமா எல்லாருமாய் ஒரு விசை ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஹல்லேலூயா. நாங்கள் எங்களுக்கு இருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு half an hour நல்ல தேவ சமூகத்தில் நாங்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரை அமர்ந்திருக்கிற உம்முடைய பிரசன்னத்தை உணர அது எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் சூழப்பாலையும் இறங்கி காப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. நாம் எல்லாம் கொண்டாட வந்திருக்கோம். நமக்கு யார் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாலகெல்லாம் கிடையாது, ராஜா கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவர் யாரு? ஒரு ராஜா. அல்லேலூயா. ராஜாதி ராஜா உங்களுக்கும் எனக்குமாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவர் சாதாரண ஆள் கிடையாது, அவர் ஒரு ராஜா. அல்லேலூயா. ராஜா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு பாடலை பாடி சந்தோஷமா கைதட்டி பாடுவோமா? ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். துதி பாடி கொண்டாடுவோம். பாடுவோமா? தெரியும் அந்த பாட்டு எல்லாருக்கும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் நானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் நானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் நானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் நானே இயேசு. அந்த ராஜாவை ராஜாவை கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்லை, கலக்கமில்லை, எனக்கு கவலை இல்லை.
இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் முறியடிக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் கொண்டாடு. ஹல்லேலூயா. அதுவரை நமக்காய் யாரோ யுத்தம் செஞ்சாங்க. இன்னைக்கு நமக்காய் நாமே யுத்தம் செய்கிறோம். அந்த தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். சகல வல்லமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா அதிகாரங்களும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை உங்க மேல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த எஃபெக்டும் இல்லையே. உங்களுக்கு ஒரு பவர் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் இல்லையா? ஒரு டக்குன்னு உங்களுக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட் கொடுத்துட்டு எப்படி இருப்பாங்க? ஜனாதிபதி மாதிரி வருவீங்க, போட்டு கைட்டை கட்டிக்கிட்டு இல்லையா? தனி சீட் இருந்தால் தான் நாங்கள் உட்காரோம். ஒரு அதிகாரம் இல்லையா? ஒரு உயர்வு. இதை விட பெரிய உயர்வு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் மேல அந்த நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தினால் எல்லாம் ஆகும். இயேசுவால எல்லாம் வேதம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவராலே ஆகாதது என்று ஒன்றுமில்லை. அந்த நாமத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சி கேளுங்க, அந்த இயேசு நாமத்தை வச்சு என்ன பண்றீங்க? கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? கேட்கறதோட சரி. கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிப்போம். நமக்கு யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அந்த மகிமையை கண்டோம். அந்த மகிமை எப்படிப்பட்டதா இருந்தது? ஹல்லேலூயா. அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம், வார்த்தை மாம்சமானது இல்லையா? இது நான் ஃபர்ஸ்ட் வீக்ல எடுத்தோம். யாரை வச்சு எடுத்தோம்?
வார்த்தை மாம்சமானது. இல்லையா? பார்த்தோம் இல்லையா? மரியாளுடைய காரியத்தை பார்த்தோம். தூதன் சொன்ன வார்த்தை மரியாளுக்குள்ள எப்படி போச்சு? அந்த வார்த்தையை அவள் விசுவாசித்து ஒப்பு கொடுத்த பொழுது அவளுக்குள் அந்த வார்த்தை மாம்சமாய் வளர ஆரம்பித்தது. அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி 9வது வசனத்தை படிங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிறது? உலகத்தில் வந்து எப்பேற்பட்ட மனுஷனையும் அந்தகார இருள்களில் இருந்தும் பாவத்திலிருந்தும் எடுத்து அவனை பிரகாசிக்கிற அந்த வசனம், அந்த வார்த்தை. அல்லேலூயா. புரியுதுங்களா? யாரோ உலகத்தில் எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும் அவனை பிரகாசிக்க பண்ணுகிற அந்த வார்த்தை. இங்க போட்டுக்கலாம், அந்த வார்த்தை மாம்சமாகி. எந்த வார்த்தை? எப்பேற்பட்டவனையும் எப்படி பண்ணோம்? பிரகாசிக்க பண்ணும். இன்னும் நீங்களும் நானும் இருளில் இருக்கிறோம் என்றால் இன்னும் இந்த வசனத்தை நீங்க விசுவாசிக்கலன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு அந்தகாரம் மாறணும், சாபக்கட்டுகள் மாறணும், இல்லாமைகள் மாறணும், தரித்திரம் மாறணும். எத்தனை பேருக்கு மாறணும்? எத்தனை பேருக்கு மாறணும்? கேட்டாதான் கிடைக்குங்க. சப்மிட் பண்ணணும். ஆமென். ஒருவன் தன் பாவத்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்தால், விட்டு விட்டால் அவன் பாக்கியம் பெறுவான். அல்லேலூயா. முதல்ல நமக்குள்ள ஒரு தெளிவு வேணும். ஆமா, இந்த சூழ்நிலையில் இருந்து மாற்றக்கூடிய வசனம், இப்படிப்பட்ட தடைகளில் இருந்து நம்மளை மாற்றக்கூடிய வசனம், இல்லாமையிலிருந்து நம்மளை மாற்றக்கூடிய வசனம். அல்லேலூயா. இந்த வசனம், அந்த வார்த்தை எப்படி ஆயிருக்கு? மாம்சமாய் மாறி இருக்கு. அல்லேலூயா. கேட்கறது பாருங்களேன். உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, ஒரு இக்கட்டில் இருக்கீங்க. ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபாய் கேட்குறீங்க, சரிங்களா? அவர் என்ன சொல்றாரு? தரேன்னு சொல்றாரா? அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபாய் கேட்குறீங்க, அவர் என்ன சொல்றாரு? சரி தம்பி நான் தரேன்னு சொல்றேன். நீங்க என்ன செய்வீங்க? ஏதோ ஒரு ஐடியா சொல்லுங்களேன். வாங்க போவீங்க. ஆமா, 1000 ரூபாய் தரேன். அப்பா தரேன்ட்டாரா? 1000 ரூபாய் சொன்ன தந்துருவாரு, தரேன்ட்டார். ஓகே. அடுத்தது நம்ம செய்வோம், அது விசுவாசிப்போம். நாளைக்கு கேட்டாலும் அவர் தந்துருவார். ஒரு பிரச்சனை இருக்குது, அவனுக்கு 10,000 தரணும், இவர் தரேன்ட்டாரு, அவர் கொடுக்க வேண்டி இருக்குது. ப்ராப்ளம் சாலு. இப்பயே நீங்க எப்படி இருப்பீங்க? ஒரு நிம்மதி வந்துருமா இல்லையா? அப்பா அவனுக்கு 10,000 நாளைக்கு நொய்யின்னு கேட்பான் அவன். இவர் ஒரு 10,000 தரேன்ட்டாரு, இவர்கிட்ட வாங்கி கொடுத்தா ப்ராப்ளம் சாலு. இவனுக்கு ஒரு சமாதானம் வந்துருச்சு. ஆமாவா இல்லையா? இன்னும் பைசா வரல, இன்னும் கொடுக்கல, ஆனா அவனுக்குள்ள ஒரு சமாதானம். புரிஞ்சுதா? புரியுங்களா? அவர் ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா. அப்ப ஒரு சமாதானம் இன்னும். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம், அவர் கொடுத்துருவார், இவருக்கு நான் கொடுத்துருவேன், அதனால எனக்குள்ள ஒரு சமாதானம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆமா. உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னா, சந்தேகம் இல்லை, விசுவாசம் இல்லைன்னு என்ன நினைப்பாங்க? தருவாரோ தரமாட்டாரோ. ஒருவேளை தரலன்னா, ஒருவேளை இவன் அதுக்கு முன்னாடியே வந்துட்டானா, ஒருவேளை அவர் ஊருக்கு போயிட்டானா, இப்படிலாம் இருந்தா நம்மளால சமாதானமே இருக்க முடியாது. அல்லேலூயா. நமக்கான வார்த்தைகள் அட்வான்ஸா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்து அது நடக்க வேண்டும். அல்லேலூயா. அதை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் செய்வார். நான் சொல்றது புரியுங்க? இன்னும் பைசாவே கையில் வரல, ஆனா நமக்கு ஒரு ரிலாக்ஸ் இருந்துச்சு. முன்ன மாதிரி டென்ஷன் இல்ல, இப்போ ரிலாக்ஸ். ஒரு இடத்துல பணம் கேட்டுட்டான், தர எண்ணிட்டான், அவனுக்கு போய் கொடுத்துடலாம். அல்லேலூயா. அந்த பணம் கையில் வந்து அப்படி இருக்கும் இல்லையா? அதுதாங்க வார்த்தை மாம்சமாய் மாறினது. அல்லேலூயா. ஆதியாகமத்திலிருந்து ஒருவர் வருவார், ரட்சிக்க ஒருவர் வருகிறார், விடுதலை பண்ண ஒருவர் வருகிறார். அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை காண போறாங்க. ஒரு வருகிறார் வந்துட்டார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு அது கிடைக்கல, இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ரட்சகர் இன்னைக்கு அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நடந்துடுச்சு. இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்குது. அல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? எதை குறிச்சு கவலைப்பட தேவையில்லை, எதை குறிச்சும் பயம் பண்ண தேவையில்லை. என்னை பாதுகாக்க ஒருவர் இருக்கிறார், என்னை ரட்சிக்க ஒருவர் இருக்கிறார், எனக்காக யுத்தம் செய்ய ஒருவர் இருக்கிறார், எனக்காக தன் ஜீவனையே கொடுக்க ஒருவர் இருக்கிறார். அந்த வார்த்தை தாங்க வந்துச்சு. அந்த வார்த்தை மாம்சமாய் வந்துச்சு. அதாவது தான் சொல்ற, கொண்டாடுங்க.
நம்மள மாதிரி சந்தோஷமா இருக்க ஒருத்தனும் இருக்க கூடாது. ஹalleluya. ஆமாவா இல்லையா? சிரிங்களா கொஞ்சம் இன்னும் அப்படிதான் உட்கார்ந்திருக்கீங்க. ஹalleluya. இதை நினைவு கூற ஒரு தடவை உங்களுக்கு இதை சொல்றதுக்கு தான் இந்த நாளை நம்ம என்ன செய்றோம்? செலிப்ரேட் பண்றோம். ஹalleluya. கிறிஸ்து பிறக்கல, கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். ஹalleluya. கிறிஸ்து ராஜா நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஏதோ பிறந்து வந்து குழந்தை தழுவி நமக்காக கொடுக்கப்பட்டார். ஹalleluya. உங்களுக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹalleluya. இந்த வார்த்தையெல்லாம் கரெக்டா கவனிக்கணும். இப்ப மரியாளுக்கு என்ன செஞ்சிச்சு? இந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்து வந்தாரு வரலையா? அது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆமாவா இல்லையா? இப்ப அடுத்தது சரி. அப்ப அந்த நான் திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். போன ஃபர்ஸ்ட் வீக்ல எடுத்ததை மரியாள் அதை சுதந்திரித்துக்குள்ள மரியாள் இடத்துல இருந்த தகுதிகள் என்னென்ன சொன்ன? லூக்கா எழுதுங்க. லூக்கா 1வது அதிகாரம். இதெல்லாம் நீங்க படிச்ச வசனத்தெல்லாம் கேட்கல. நானு போன வாரம் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம என்ன எடுத்தோம்னு கேட்கிறோம். ஹalleluya. வாசிங்க அத. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்னும் நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை இடத்திலே தேவதூதன் யார்கிட்ட வந்தாரு? மரியாள்கிட்ட வரல. யார்கிட்ட வந்தாரு? இங்க படிச்சோம் பாத்தீங்களா? தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகை. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் நம்ம தாவீதின் வம்சத்தில் இருக்கணும். ஆமாவா இல்லையா? அவருடைய பிள்ளையா இருக்கணும். அவருடைய பிள்ளையா தாவீதின் வம்சத்தில் சேரணும். என்ன செய்யணும்? நம்மளும் புறஜாதியா தானே இருந்தோம். ஹalleluya. இல்லையா? அவர் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்து புறஜாதியா இருக்கிற நம்மளையும் நம்முடைய சொந்த பிள்ளையாய் நம் இரத்தத்தை கொடுத்து விலைக்கிரயம் செய்து நம்மளை மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து வெளியில வந்தோடனே வானம் திறக்கப்பட்டு என்ன சொல்லுச்சு? இதோ என் நேசகுமாரன். அவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாறணும். ஹalleluya. முதல்ல ஃபர்ஸ்ட் அவருடைய பிள்ளைகளாய் மாறணும். தாவீதின் வம்சத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற தாவீதின் வம்சத்தினாகிய யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு கன்னிகை இடத்திலே தேவதூதன் வந்தா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சிடணும்? முழுகி ஞானஸ்நானம் எடுத்து ரெடியா இருக்கணும். அடுத்தது படிங்க சிஸ்டர். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். 34வது வசனம் படிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்று சொன்னார். அதுக்கு தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தமாக, பரிசுத்த ஆவி உன்மேல வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதும் தேவனுடைய குமாரன் எனப்படும். ஒரு பிள்ளை ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன செய்யணும்? மொழிகை ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய சந்ததியில இணைக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் தூதன் வந்து உங்க வீட்டுல நிற்பான். நின்று சொல்றது என்னது? எப்படி அவரிடத்துல அந்த வார்த்தை மாம்சம் ஆச்சுன்னா எப்படி ஆச்சு? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், பலத்தினால அப்போ அந்த வார்த்தை அவள் வயிற்றிலே மாம்சமாய் மாறியது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வார்த்தை மாம்சமாய் மாறினது. ஹalleluya. இதுதான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம். ஆமென். ஹalleluya. அடுத்து என்ன சொல்லுது? அடுத்து படிங்க. 1 யோவான் 14ல அடுத்து என்ன சொல்லுது? அவர் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இல்ல போதும் சிஸ்டர். இது எத்தனை பேர் புரியுது? வார்த்தை மாம்சமானது. இப்ப என்ன நடக்குது? அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே வாசம். மரியாளுக்கு நடந்த காரியம் நமக்கு நடக்கணும். மரியாளுக்குள் அந்த வார்த்தை வந்து மாம்சம் வந்தது போல இன்றைக்கு நமக்குள்ளார அந்த வசனம் வரணும். அந்த வார்த்தை நமக்குள்ளாக வரணும். புரியுதுங்களா? ஹalleluya. அதுக்கு தான் மரியாளுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் என்ன? அவனுக்குள்ள தகுதியை சொன்னேன். நம்ம ஞானஸ்நானம் எடுத்துக்கிறது மாத்திரம் போதாது, பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட வேண்டும். ஆமென். அவருடைய உன்னதத்தின் பலத்தினால வல்லமையால அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஆமென். ஹalleluya. ஆமென். இதுதான் தகுதி.
மரியாளுக்கு என்ன நடந்ததோ ஒவ்வொருவனுக்கும் அது நடக்கணும். ஆமென். அதான் ஒரு கிருபையும் சத்தியமுமாய். ஆமென். உதாரணத்துக்கு நமக்கு இருக்கு காபிரியல் தூதர் யார் தெரியுங்களா? பரிசுத்தம். இந்த வேதம். அம்மாவா இல்லையா? ஆமென். வார்த்தைங்க தானே இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைங்க தானே இருக்குது. இந்த வார்த்தையை பிக் பண்றதுக்கு யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. விசுவாசிக்க பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இதுதான் நமக்கு வாஞ்சை. அதுதான் பவுல் சொல்லும் பொழுது, இந்த இயேசுவை அறிகிற அறிவுக்காக நான் சகலத்தையும் குப்பையா நினைக்கிறேன். அவன் நினைச்சது கரெக்ட் தானே? கரெக்டா தப்பா இருக்கா? அல்லேலூயா. இந்த மகிமையை நான் பெறணும்னா அதற்காக இந்த கர்த்தரை அறிகிற அறிவுக்காக என்ன சொல்றான்? சகலத்தையும் என்ன செய்யறான்? குப்பையமாய் வரணுன்றான். நஷ்டமும் குப்பையுமாக அவன் எண்ணுகிறான். அல்லேலூயா. எவ்வளவு பிரயாசம். அந்த வார்த்தை அவனுக்குள் மாம்சமாக அந்த இயேசுவுக்கு ஒப்பான மரணம் அடைய, அந்த இயேசுவுக்கு ஒப்பான உயிர்த்தெழை பெறுவதற்காய் அவன் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணினான். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இயேசுவுக்காக நினைக்க ஆரம்பிக்கிறீங்க? அவங்க தான் கிறிஸ்துமஸை கொண்டாட முடியும். அவங்களுக்கு தான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. ஆமா, மொழி ஞானத்தான எடுத்தவங்க எல்லாம் கிடையாது, கிறிஸ்டியானிக்கு பேர் இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. மரியாளுக்கு நடந்தது போல இன்றைக்கு சொல்றார், அவர் சத்தியமும் கிருபையுமாய் நமக்குள்ள வாசம். எத்தனை பேருக்குள்ள வாசம் பண்ண? உங்களுக்குள்ள வாசம் பண்ணால் உங்களிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தமாயிருக்கும். உங்களிடம் புறப்படுகிறது பரிசுத்தமாயிருக்கும். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள மேல வந்து இறங்கணும். புரியுதுங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவனால தான் கொண்டாட முடியும். ஏன் நீங்க கைத்தட்ட மாட்டீங்க, கொண்டாட மாட்டீங்க, சந்தோஷப்பட மாட்டீங்க, பல்லு தெரிய மாட்டீங்க தெரியுங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடையாது. நாம வெறும் ஏட்டோட தான் இருக்கிறோம், படிச்சதோட தான் இருக்கிறோம், எல்லாம் தெரியும், வசனம் தெரியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடையாது. இது ஒருவனுக்குள் இருந்தால்தான் அவனால மகிழ்ச்சியா இருக்க முடியும். அவனால தான் ஆனந்த சத்தத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். அவன் தான் செலிப்ரேட் பண்ண முடியும் கர்த்தரை. அல்லேலூயா. நமக்கு புரியுதுங்களா? ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் கஷ்டம், துக்கம், எப்ப பார்த்தாலும் உம்மோடு இருந்துகிட்டு ஏதோ கப்பலை கவுந்து கப்பலையே நஷ்டம் விட்டுட்டான். யாரு? பவுல். நம்ம இல்லாத கப்பலை கவுந்த மாதிரி உட்கார்ந்து. புரியுதுங்களா? கர்த்தர் அதற்காக தன் குமாரனை அனுப்பல. அல்லேலூயா. அதுக்காக அனுப்பல, நம்மளை மீட்டெடுப்பதற்காக, நம்ம இழந்ததை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, மரியாளுக்கு நடந்த ஒரு எஃபெக்ட் இந்த வார்த்தை இருக்குது. ஒவ்வொரு நாளும் தூதன் நம்மளோடு பேசிக்கிட்டே இருப்பான். இது விசுவாசித்து விசுவாசித்து உள்ள பண்ணா உள்ளான மனுஷனுக்குள் நீங்க ஒரு பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. அவரோடு இருந்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியின் மேல்வீட்டறையின் அனுபவம் வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தாங்க? பயந்தவர்களா இருந்தாங்க. அறைய நல்லா பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துட்டு கதவு தட்டணும்னா லேடிஸ் விட்டு போய் பாரு யாருன்னா அப்படின்னு சொன்னாங்க. லேலுயா. யாரோட இருந்தவங்க? ஏசப்பாவோ கூட இருந்த சீஷர். லேலுயா. மறுதளித்தார்கள், சபித்தார்கள், செதறி ஆள் எங்கன்னே தெரியல. ஆள் இவரை பிடிச்சிட்டு போனோடனே இவருடைய சீஷர்கள் யார் தலையும் கிடையாது. மரித்து உயிர் தெரிந்து அவரையே எழுந்து வந்து கதவை தட்டுற வரையும் வேதத்தில் இவங்க யாரையும் நீங்க வாசிக்க முடியாது. எங்க போனாங்கன்னு தெரியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அவரே மரித்து உயிர் தெழுந்து இவங்களை தேடி கதவை தட்டி கூட்டு, நான் தான் வந்திருக்கேன் பாரியா, தொட்டு பாரியா, இப்படிலாம் சொன்ன அப்புறம் தான் வெளியே வர ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. ஆனால் பெந்தகோஸ்தே நாளிலே மேல் வீட்டு அறையிலே அவர்கள் ஆவியானவரை பெற்ற பிறகு எப்படி இருந்தாங்க? பயமற்றவர்களாய் ரோம பேரரசுக்கு முன்பாக நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள். அவர் தேவனுடைய குமாரன். நீங்கள் சிலுவையில் அறிந்த இயேசு பரலோகத்தில் இருக்கிற என் தேவனுடைய குமாரன் என்று தைரியமாய் பிரசங்கிக்க தொடங்கினார்கள். அல்லேலூயா. தங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. பயப்படல அவங்க. அன்னைக்கு பயந்து ஓடனா, மறுதளிச்சான். ஆனால் இன்றைக்கு அந்த ஆவியானுடைய அனுபவம், அந்த வசனம், அந்த வார்த்தை மாம்சமாய் அவங்களுக்குள்ள போச்சோ, அந்த வசனம் அவங்களுக்குள்ள இறங்கிச்சோ இல்லையா? அவங்க எப்படி இருந்தாங்க? பயமற்றவர்களாய் மரணத்துக்கு தங்களை சந்தோஷமாய் ஒப்பு கொடுத்தாங்க. இல்லையா? மரணம் நம்மளால நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு கொடூர மரணங்களை அவர்களை போய் இருந்தாங்க. ஏன் தெரியுங்களா?
ஆவியானோட வேணும். அந்த வசனம் அவருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாக இருந்தது. அல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் விசுவாசம் இந்த வார்த்தை எனக்குள்ளா இருந்தால் என்னால் உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த வார்த்தை எனக்குள்ளா இருந்தால் எனக்கு எதிராக ஒருவனை நிற்க முடியாது. இந்த வார்த்தை எனக்குள்ளாக இருந்தால், அபிஷேகம் எனக்குள்ளா இருந்தால் என்னை ஒருவனும் ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? அவனுக்கு தான் கிறிஸ்துமஸ், அவன் தான் கொண்டாட முடியும், அவனுக்கு தான் சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு கிறிஸ்துமஸ் தான், ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பிறப்பு தான். அந்த வசனம், ஒவ்வொரு வசனத்தை கேட்கும் பொழுதும் அந்த வசனம் அவனுக்குள்ள போச்சுன்னா அந்த வசனம் அவனை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. அவன் சந்தோஷமா இருப்பான். அவனை தடுக்க ஒருவனால முடியாது, வியாதியால முடியாது, தரித்திரத்தால முடியாது, கஷ்டத்தால முடியாது, ஒன்றும் இல்லாம இருந்தாலும் முடியாது. அவனை ஒருவனும் துக்கப்படுத்தவே முடியாது. ஏனென்றால் ஜீவனுள்ள வசனம் அவனுக்குள்ள. மரியாளுக்கு நடந்தது இன்னைக்கு நமக்கு நடக்கும். நம்ம சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. வசனம், ஒவ்வொரு வசனம் உங்களுக்குள்ள இறங்கணும். அது உங்களுக்கு வல்லமையா இறங்கி அது உள்ள போனாலே ஒரு மனுஷனால சாதாரணமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. அது உள்ள போனாலே ஒரு மனுஷனால சாதாரணமா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஜோஷுவா, யாராலையும் சும்மாவே இருக்க முடியாது. அல்லேலூயா. அவர் கிருபையும் சத்தியமாய் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. அதான் பார்க்கிறோம். மரியாளுக்குள்ள வாசம் பண்ணார். அந்த இயேசு கிறிஸ்து வந்தாரு. அவர் என்ன சொல்லி, அவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? என்ன சொல்லிட்டு போனாரு? இயேசு கிறிஸ்து போகும்போது என்ன சொல்லிட்டு போனார்? சீசர் இடத்துல சீசர்லாம் சொல்றாங்க, எசப்பா எங்களை விட்டு போயிடாதீங்க, நாங்களாம் அனாதி ஆயிடுவோம். நீ இருந்த வரையும் அவர் பின்னாடியே போய் நல்லா போயிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாரு? நான் போனால் உங்களுக்கு இடமா இருக்கும், அவன் தேற்றரவாளர் உங்களை வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்தி செல்வார். அல்லேலூயா. இந்த அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அவர் வந்தால் விடுதலை உண்டு. அல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே. நல்ல உற்சாகமாய் கண்களை மூடி காலையிலே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, கண்களை உயர்த்தி சொல்லுமா, நீர் போதுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே. எல்லாரும் கேளுங்க. இயேசு நிறைவான ஆவியானவர் போதுமே, ஆவியானவரே. அல்லேலூயா. அவர் வந்தால் வாழ்க்கையில எல்லாம் வறண்டதும் செழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. உலகம் மாற்றுங்க, டெம்பரரி தான். உலகம் டெம்பரரி தான். என்னைக்கு 500 செல்லாது 1000 செல்லாதுன்னு சொல்ல போறா தெரியல. உலகம் டெம்பரவரி, டெம்பரவரி. நிலையான ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், ஒருவனும் வெட்கப்படாதபடி ஆமென் என்னை நடத்த ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஏதோ சிலையாகவோ ஏதோ புக்கிலோ பைபிளிலோ போட்டோலோ இருந்த நோ யூஸ். அவர் நமக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார், நமக்குள் இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் நமக்குள் இருந்தாதான் அவன் கிறிஸ்துவன். ஆமென். வேற எங்க இருந்தாலும் கிறிஸ்துவன் கிடையாது. நமக்குள்ள நாம் அவருடைய ஆலயமாய், எனக்குள் கர்த்தர் வாசமாய், அவர் எனக்குள் வாசமாய் இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? என்னிடத்திலிருந்து பிறப்பது பரிசுத்தமாய் இருக்கும். அது தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. இப்ப இயேசுவை பிறப்பிக்க வேண்டிய கட்டாயம் வேலை யார்கிட்ட இருக்கு? இயேசுவை
ஸ்டாண்டப்ல நிக்கிறேன். இயேசுவை வெளிப்படுத்த வேண்டியது யார் இன்னைக்கு? சொல்லுங்க நல்லா. மரியாள் முடிஞ்சு போச்சு, வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்களாம் போச்சு, முடிஞ்சு காலம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இனி இயேசுவை வெளிப்படுத்த வேண்டியது யார்கிட்ட இருக்குது? அவர் கிருபையுமாய் சத்தியமாய் உங்களுக்குள் இருந்தால் உங்களிலிருந்து பிறக்கிறது பரிசுத்தமும் தேவனுடைய குமாரனுமாய் இருப்பார். நீங்கள் தான் உலகத்துக்கு இயேசுவை காட்ட வேண்டும். நீங்க இந்த வருஷத்திலே இந்த கிறிஸ்துமஸுக்கு ஒரு ஆளுக்காவது இயேசுவை காட்டினீங்கன்னா கிறிஸ்துமஸை கொண்டாடலாம். உங்க கிஃப்ட் எல்லாம் வாபஸ் வாங்கலாம். கிஃப்ட் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கும். நீங்க யாருக்காவது இயேசுவை அறியாத ஒருவருக்கு இயேசுவை வெளிப்படுத்தினா அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். இல்லைன்னா ஊர்ல போறாம அவனுக்கு நமக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவனாவது கொஞ்சம் என்ஜாய் பண்றான், நம்ம அது கூட பண்ணல. ஆமாவா இல்லையா? நம்ம நிலைமை அப்படி பரிதபிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கு. அங்கேயும் கால வைக்கல, இங்கேயும் கால வைக்கல. புரியுதுங்களா? கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னா இயேசுவை அறியாத ஒருவனுக்கு நாம் அவரை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வசனம் கிருபையும் சத்தியமா எனக்குள்ள இருந்தால் டிஃபால்ட்டா என்கிட்ட இருந்து கர்த்தர் வெளியே வருவார். டிஃபால்ட்டா நான் இயேசுவை வெளிப்படுத்துவேன். எப்படி இயேசுவை வெளிப்படுத்துவேன்? என் அன்பினால, என்னுடைய வார்த்தையினால, என்னுடைய செயல்களினால, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. ஒருவனை நேசிப்பதனால இயேசுவை வெளிப்படுத்துவேன். என்னுடைய வேலை ஸ்தலங்களில் உண்மையும் உத்தமமாய் இருக்கும் பொழுது என் இயேசுவை வெளிப்படுத்துகிறேன். என் குடும்பத்தில் இருக்கும்போது இயேசுவை வெளிப்படுத்துகிறேன். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் வைராக்கியமாய் கர்த்தருக்காய் நிற்கும் பொழுது நான் இயேசுவை வெளிப்படுத்துகிறேன். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எப்படி ஆகிலும் இந்த வருஷமாவது இயேசுவை வெளிப்படுத்துங்க, இயேசுவை வெளிப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களால அவர் நம்பி இருக்கிறார். ஆமாவா இல்லையா? இனி ஒரு மரியாதையோ சூசேபரெல்லாம் போய் பார்க்காம எத்தனை மரியாதைகள், எத்தனை சூசேபர். அல்லேலூயா. நாம தான் கர்த்தரை வெளிப்படுத்தினால் நீங்க கேக்க சாப்பிடுங்க, கேக்க வெட்டுங்க, கொண்டாடுங்க, பலூன் கட்டுங்க, எல்லாம் செய்யுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா உலகத்தான் கொண்டாடுறதுக்கும் நாம கொண்டாடுறதுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். முதலாவது உங்க வாழ்க்கையை சரி பண்ணுங்க. நாம கர்த்தருக்குள்ள வரலையா? வாங்க. நமக்குள்ள சத்தியம் இல்லையா? அதை கொண்டு வாங்க. நான் ஆவியில நிரப்பப்படலையா? ஆவியானவருக்குள்ள வாங்க. ஆவியானவர் இல்லாமல், அபிஷேகம் இல்லாமல் நம்ம யாருக்கு எதை அட்வைஸ் பண்றோம்? புரியுதா புரியுங்களா? ஆவியானவர் இல்லாமல் ஒருவனும் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப நீங்க எந்த இயேசுவை வெளிப்படுத்துகிறீர்கள்? எந்த இயேசுவை ஆராதிக்கிறீர்கள்? அதனாலதான் ஆராதனை இதை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்க. அடுத்த அந்த வார்த்தை அடுத்து தொடர்ந்து படிங்களேன். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவருடைய மகிமையை கண்டோம். எத்தனை பேர் கண்டீங்க? கர்த்தருடைய மகிமையை எத்தனை பேர் கண்டீங்க? எப்ப தெரியுமா காண முடியும்? இது உள்ள இருக்கும்போது. அவர் உள்ள வந்தப்புறம், ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தப்புறம் சொல்லுது பாருங்களேன், அவருடைய மகிமையை கண்டோம். இப்படிலாம் வாசிச்சீங்கன்னா மகிமை மாதிரி இல்லையா? அல்லேலூயா. மகிமை கண்டோம். எப்படி இருக்காது? நல்லா படிங்க. அது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுக்குரிய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்த. ஆமென். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு. இப்பதான் இயேசுவை பார்க்கிறீங்க. இங்கதான் இயேசுவை பார்க்கிறீங்க. மாம்சத்தில் வந்த இயேசுவை கிறிஸ்துவாய் பார்க்கிறது இங்கதான். அவருடைய மகிமையை பார்க்கிறேன். இந்த மகிமை பிதாவுடைய குமாரனுக்கு. அதுவரை யார் இருந்தாங்க? மரியாளுடைய மகனா இருந்தார். ஆமாவா இல்லையா? மாம்சத்தில் வந்த இயேசுவை ஆவியானவர் உங்களுக்குள்ள போய் சத்தியமும் கிருபையுமாய் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க தான் அப்பதான் அவருடைய மகிமையை பார்க்கிறீங்க. இந்த மகிமையை பார்க்கும் போதுதான் தெரியுது, இந்த மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தான் பிதாவுடைய குமாரன். இது அறிஞ்சிட்டா நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. இது அறிந்திருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆமா இல்லையா? மாம்சத்தில் இயேசுவை அறிந்து கொண்டால் அவன் அவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறான். அவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? புரிஞ்சுதா புரியுங்களா? அல்லேலூயா. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அவர் நமக்குள்ள
நமக்குள்ள வாசமான அப்புறம் தான் ஒரு மகிமையை பாக்குறீங்க. நாம இவ்வளவு நாள் நம்மோடு நடந்த அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மகிமையா இருக்கிறது? அவர் பிதாவுடைய குமாரனுக்கு ஏற்ற மகிமையை கண்டோம். இதை பார்த்துட்டீங்கன்னா தான் உங்களை உலகத்தை வெறுக்க ஆரம்பிப்பீங்க. அதை பார்த்தாதான் நீங்க தெய்வத்தை பார்த்துருக்கீங்க. அதுவரையும் யாரோ கையை பிடிச்சி நடத்தின பாதையில் நீங்க இயேசுவை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. இந்த வசனம் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் அது என்ன செய்யணும்? உங்களுக்குள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? வசனம் அல்லேலூயா. நமக்குள்ள அது வாசமாயிருக்கும். வசனம் எப்படி இருக்கணும்? எனக்குள்ள வசனம். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் உங்களுக்குள்ள வாசமா இருக்குது. என்ன அர்த்தம்னா அது எனக்குள்ள வேலையை செஞ்சிருக்கு. அல்லேலூயா. நான் அதை அனுபவிச்சிருக்கணும். என்னை அது தேர்ச்சி இருக்கணும். அது என்னுடைய அந்தகாரத்தை மாற்றி இருக்கணும். எனக்கு அது ஒரு புது வாழ்வை கொடுத்திருக்கும். அது கொடுக்கும். ஆமென். நம்ம விசுவாசிக்கணும். அதை நம்பணும். மரியாதை என்ன சொன்னாரு? மரியாதை என்ன சொன்னா? அது வரையும் என்ன சொன்னா? எப்படி ஆகுமோ? ஆவியானவர் வந்தப்ப என்ன சொன்னாங்க? நியமிக்கிட்ட புருஷன் போய் கேட்டாளா? அவளை பத்தி ஏதாவது சொன்னாலா? ஒற்ற ஓட்டம். அவளோட அபிஷேகம் பண்ணப்பட்ட எலிசபெத் வீட்டுக்கு ஒரு ஓட்டம். ஆமாவா இல்லையா? ஒரே ஓட்டம். ஏன்னா பரிசுத்தாவி வந்துட்டாரு, அபிஷேகம் பெற்றாச்சு. அவள் தைரியமாயிட்டான். ஊருக்கு பயப்படல, உலகத்துக்கு பயப்படல, தனக்காய் நியமிக்கப்பட்ட கணவனுக்கும் பயப்படல. இல்ல அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இல்லையா? தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு. யார் ஃப்ரெண்டு? எலிசபெத், அபிஷேகம் பண்ணப்பட்டவள். அல்லேலூயா. அவங்க வீட்டுக்கு ஓடுறான். ஓடி போய் அந்த விஷயத்தை சொன்ன உடனே அவன் வயிற்றுல ஒன்று இருக்கு துள்ளுது. என்ன பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நாட்கள், அந்த அனுபவம், அவர்களுக்குள்ள இருந்த அனுபவம். ஊருக்கு பயப்படல, உலகத்துக்கு பயப்படல. இல்லை இன்னைக்கே அப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி கர்ப்பமா இருந்தா இன்னைக்கு என்ன நடக்குன்னு நினைச்சு பாருங்க. நம்ம வீட்டுல இருந்தா நம்ம ஏற்றுக்கொள்வோமா? இப்படி ஒருத்தர் சொல்லி செய்வோமா? இல்ல. அவள் தைரியமா இருந்தா. ஏன் தெரியுங்களா? ஆவியானவர் அவள் மேல இறங்கினார். உன்னதத்தின் பலத்தினால் அவள் நிரப்பப்பட்டாள். அல்லேலூயா. ஆமென். இந்த வெளிச்சம் நமக்குள்ள வரணும்னா இந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்கணும். வார்த்தைங்கிற வசனம்ங்கிற வெளிச்சம் நமக்குள்ளாக இருந்தாதான் ஆமென் நம்ம கண்ணு வெளிச்சமா இருக்கும். கண்டு வெளிச்சமா இருந்தா எல்லாம் வெளிச்சமா மாறும். அல்லேலூயா. அப்ப புரியுதுங்களா? வார்த்தை மாம்சமாய் மரியாதைக்காக ஒரு பிரயோஜனம் கிடையாது. நமக்குள்ளாக. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் இதை எடுக்கும் பொழுது தேவதூதனை எடுக்கிறது போல எடுங்க. இதிலிருந்த வசனம் தேவதூதன் சொன்னது போல கேளுங்க. அதை விசுவாசிங்க. மரியாள் சொன்னா நான் உன் அடிமை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னால பண்ணிக்கும், நான் உனக்கு அடிமை. இந்த வசனத்தை பெறுவதற்காய், உலகத்தை வெச்சவரை நான் சுமப்பதற்காய் நான் அடிமை. ஊர் என்ன சொன்னா நோ ப்ராப்ளம். என் கணவர் என்னை தட்டினாலும் நோ ப்ராப்ளம். ஆமென். என்னை சரி சேதம் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். நான் உனக்கு உன்னுடைய அடிமை அப்படின்னு இந்த வசனத்துக்கு ஒவ்வொருவரும் அடிமையை போல ஒப்பு கொடுத்து இதை நம்பினீர்கள் என்றால் இந்த வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் உங்களை என்னையும் அது வழி நடத்தும். ஒரு நாள் வெட்கப்பட செய்யாது. எங்க குடும்பத்துல இன்னைக்கும் பிரச்சனை வந்தாலும் என்ன தெரியுமோ? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் எங்க பள்ளத்தாக்கை கர்த்தர் நிரப்புவார்னா இதில் இப்ப இல்ல 25 வருஷமா நிரப்பிட்டு இருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் சரிதான், நாங்க சொல்லிடுவோம் எங்கள் வாய்க்காலை நிரப்ப ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. வாய்க்காலில தண்ணியில நிரப்ப காற்று மானி ஒண்ணும் தேவையில்லை. என் ஆண்டவர் போதும், அவர் நிரப்புவார். அவர் எங்களை நடத்துவார். எத்தனையோ நெருக்கங்கள் வழியாக நாங்கள் நடந்து வந்துட்டோம், ஆனா இன்றைக்கும் கர்த்தர் என்னை நடத்தி வருகிறார். அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ளாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, அது அழிந்து ஓடுகின்றமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, அது வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதியானே
உங்களுக்குள்ளாக இருந்து எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாத ஒரு நாள். கனி கொடுக்கும் மரம் தானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் தானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். இலைகள் முதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் முதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நான் என்று சொல்லுவோம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். முழங்கிடுவேன் சுவிசேஷம், கொடுக்கப்பட்ட உலகத்திற்கு. முழங்கிடுவேன் சுவிசேஷம், கொடுக்கப்பட்ட உலகத்திற்கு. காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுகள் அவிழ்த்திடுவேன். காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுகள் அவிழ்த்திடுவேன். விடுதலை பறைசாற்றுவேன், நான் விடுதலை பறைசாற்றுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாத ஒரு நாள். அது சும்மா இருக்காது. ஆமென். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தார். இன்னொரு சும்மா இருக்கிறார். சுவிசேஷம் சொல்லுவோம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாத ஒரு நாள். ஜீவ ஊற்று புறப்படுங்கள். எனக்குள்ளே ஊற்று, அது வற்றாத ஒரு நாள். ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாத ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாத ஒரு நாள். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, அது வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, அது வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, அது வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க இதற்குள்ளிருந்து ஒரு ஜீவ ஊற்று, வற்றாத ஜீவ ஊற்று. வசனம், வார்த்தை, அபிஷேகம் உனக்குள்ள இருந்தால் ஹல்லேலூயா, அது வற்றாத ஒரு நாள். அது பாய்ந்து கொண்டே இருக்கும், அது கனி கொடுத்து கொண்டே இருக்கும். உன் பக்கத்தில் இருக்கிறவன் அது செடி பண்ணி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. சில பேருக்கு அப்படி ஆசை. நாங்கள் எங்களுக்கு நீர் பாய்ச்ச வேணாம், நாங்கள் வழிந்து ஓடுகிற பாத்திரமா, நிரம்பி வழிகிற பாத்திரமா உங்களை நடத்துவோம். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தால், இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால், அது ஜீவனுள்ள வார்த்தை. ஒரு நாள் சும்மா இருக்காது. நல்ல கவனமா கேளுங்க. 61வது அதிகாரம் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியாய் சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும்,
சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களை சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாய் ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையும் கொடுத்து அவர் என்னை அனுப்பினார். யாரு? வசனம் உள்ள இருக்கிறவர், கிருபையும் சத்தியமுமாய் ஆவியானவர் உள்ள இருக்கிறவனை அனுப்பினார். அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சகங்கள் எனப்படுவார்கள். விருட்சகம் தெரியுங்களா? பறந்து விரிந்த பெரிய மரம். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தருக்கென்று, அவர்கள் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சகங்கள். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க சாதாரண மனுஷன் கிடையாது. ஏன் நீங்க சாதாரண மனுஷன் கூட கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டும் இருக்கீங்கன்னா, நமக்குள்ள அந்த ஆவியானவர் இல்லை, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இல்லை. அல்லேலூயா. அது உங்களுக்குள்ள இருந்தால் அது தொடர்ந்து நீங்க போய் படிச்சு பாருங்க. எவ்வளவு ஆச்சரியமாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகள் எப்படிப்பட்ட இருப்பான்னு இருக்கு பாருங்க. அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற கட்டடங்களையும் ஆமென் பூர்த்தி நிர்மூலமானவர்களை எழுப்பி தலைமுறை தலைமுறை இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களையும் புதிதாய் கட்டுவார்கள். இந்த பிளஸிங்கை போய் வீட்டில் படிச்சு பாருங்க. 61வது அதிகாரம் எசையா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிச்சு பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டு யார் மேல் ஆவியானவர் இருக்கிறாரோ அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்று அதிலே சொல்லப்பட்டது. இதை தான் நம்ம கொண்டாடணுங்கிற, இதை தான் நம்ம செலிபிரேட் பண்ணணுங்கிற. இதை கொண்டாடாமல் என்னத்தை சரி பண்ணணும்? நமக்கு இன்னைக்கு இந்த வசனம், இந்த வார்த்தை நம்ம கையிலே கொடுக்கப்பட்ட இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வாசிங்க, புரியுத வாசிங்க. ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். வாசிக்க வாசிக்க விசுவாசிக்க விசுவாசிக்க இது உங்களுக்குள்ளாக இறங்கி வரும். இறங்கி வந்தால் நீங்கள் அசாதாரண மனுஷனை போல சகலத்தை நாங்கள் 61 வாசிக்கிறது போல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை நடத்தும். ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் நாங்கள் சோதரிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் சோதர ஆண்டவரே, நாங்கள் வெளிப்புறமான காரியங்களால் அல்ல ஆண்டவரே, உள்புறத்திலே நாங்கள் உம்முடைய வார்த்தையை உள்ள வாங்கினவர்களாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய், மரியாதை போல ஆண்டவரே, அந்த அவன் தாவீதின் வம்சத்தில் இணைக்கப்பட்டவும் ஆவியானவர் நிலையிடவும் பரத்தில் இருக்கிற அந்த உன்னத பலத்தினால் நிரப்பப்படவும் பட்ட பிள்ளைகளாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.